ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது சித்திரை மாதத்தில் ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம செய்கிற தையல் தொழிலுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம உட்காந்துருக்குறோம், உட்காந்தே வேலை பார்க்குறதுனால உடம்பு ஹீட் ஆகுது. அதுக்காக எந்தெந்த உணவுகள் தவிர்க்க வேண்டியது, எந்தெந்த உணவுகள் சாப்பிடலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கனாக்க சாதம் நிறையா வடித்து நைட்டில் அந்த சாதத்தோட தண்ணியே ஊற்றி வச்சுருந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க, இல்லை நீராகாரம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் லைட்டாக உப்பு ஒரு பிஞ்ச் அளவு போட்டு நம்ம குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாங்க. இளநீங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப கிடைக்கிறது கம்மி தான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளாரே கிடைக்கிறது கண்டிப்பாக கஞ்சி தாங்க பெஸ்ட்டு. அதை விட்டாக்கா மோர் எடுத்துக்கலாங்க. காலையிலே வெறும் வயிற்றில் மோர் எடுத்துக்கலாம். இதுவே ஹீட் பாடிக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் மோர் இந்த மாதிரி கஞ்சி ஐட்டம்லாம் எல்லாருக்குமே ஒத்துக்காது. ஆனால் யார் யாருக்கு ஒத்துக்குமோ அவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சுமே நம்ம உடம்புல இருக்கிற ஒரு விதமான சூட்டை குறைச்சிட்டோம்னாக்கா பொழுதரைக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் வெயில் கூட தெரியாது, கூலிங்காக இருக்கும் உடம்பு. அதை விட்டு பார்த்திங்கனாக்கா சாப்பிடும்போது கண்டிப்பாக இதை செய்யுங்க. வெள்ளரிக்காய் வாங்கிக்கோங்க. வெள்ளரிக்காவில் வெள்ளரிக்காவை ரவுண்டோ இல்லை நம்ம குட்டி குட்டி பீஸாவோ அரிஞ்சு போட்டு அது கூட தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துக்கிட்டு ஒரு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கோ இல்லை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ தயிரும் வெள்ளரிக்காவும் கலக்கி வச்சுருங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி அது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ உடம்புக்கு கூலிங்காக இருக்கும். நம்மளுக்கு மிஷினில் உட்கார்றதுக்கு அவ்வளோ ஒரு நன்மைங்க. வெள்ளரிக்காய் சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு உரிய ஹீட்டை தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி பவர் இளநிக்கும் உண்டு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிடைக்கிறது வெள்ளரிக்காய். கண்டிப்பாக வெயில் நாட்களில் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ரொம்ப நம்ம அதிகம் விலை போட்டும் வாங்க தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கலாம். நல்ல முறையில் சாப்பிட்டுட்டு நல்லா வேலை பார்க்கலாம். நம்ம இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா நீர் சத்து உள்ள காய் தாங்க எடுத்துக்கணும். சுரைக்காய் எடுத்துக்கலாம், புடலங்காய் எடுத்துக்கலாம், அப்புறம் அந்த பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம், சவ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நீர் சத்து நிறையா உள்ளோம். ஏன்னா வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நீர் குறைவு கம்மியாக இருக்கும். அதனால் நீர் உள்ள காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்தளவு ஹீட்டு தெரியாது. அதை தவிர்த்து அடுத்தது கீரை வகைகள், பாலக்கீரை எடுத்துக்கலாம், அந்த தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க, தண்டுக்கீரை எடுத்துக்கலாம், சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீரை வகைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கீரை வகைகளை எடுத்துக்கிட்டாக்கா ரொம்பவுமே நல்லதுங்க. பழங்களில் பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை ரொம்ப உடம்பு ஹீட்டை குறைக்கும். அந்த மாதிரி திராட்சை எடுத்து நம்ம மிஷினில் தைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம மிஷினில் தைச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டுட்டே தைச்சிட்டு இருக்கலாங்க. தைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹீட்டுக்கு ஏறாது உடம்புக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டை நான் ஒரு வாரம் எந்திரிக்காமல் உட்காந்து தைச்சிட்டு இருக்கும்போது என்னோடய காலும் வீங்கிடுச்சு. உடம்புமே அப்படியே எனக்கு பத்துற போல் ஆகி போயிடுச்சுங்க. உடம்பே அப்படியே எரிச்சலாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சுமே குளிப்பேன். 2வது நைட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு படுக்க போகும்போதும் ஒரு டைம் குளிச்சுடுவேன். அப்படி இருந்தும் என் உடம்பே அப்படியே பற்றிக்கிட்ட போல் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணேன். வெள்ளரிக்காய், இளநீ இந்த மாதிரி விஷயத்த நான் ரொம்பவுமே எடுத்துக்கிட்டு இருந்தனால தான் இப்போ எனக்கு ஹீட்டு குறைஞ்சி நான் ரெகுலராக மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாப்பிடக்கூடாதது சொல்கிறேங்க. கண்டிப்பாக சிக்கன் சாப்பிடாதீங்க.
டீ காஃபி கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் அவ்வளோ ஹீட்டுங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு டீ காஃபி அது ஒரு குடித்தா தான் அந்த டைமே போகும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து குளிர்காலத்துக்கு மழை காலத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணலாம். வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு ஏற்கனவே நம்ம உக்காந்துருக்கோம், இதெல்லாம் மிஷின்லேயே உக்காந்துருக்கோம். ஹீட்டுக்கு மேலே ஹீட் நம்ம ஏற்றுனதாக தான் இருக்குமே தவிர, ஆனால் நமக்கு ஹீட்டு குறைஞ்சி நம்ம நல்லா வேலை பார்க்க முடியாது. இன்னும் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, அந்த நீர் சூலுக்குன்னு ஒன்று எடுத்துக்கிச்சுன்னா நம்மளால உக்காந்தே ஸ்டிச் பண்ண முடியாது. அடிக்கடி எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். எதை பார்த்தாலுமே நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது. அதனால தாங்க சொல்கிறேன். சில பேருக்கும் இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்கலாம். ஆனால் யாருக்கு இது ஒத்துக்கலையோ அவங்க இதை எடுத்துக்கிட்டால் ஹீட்டுக்கு மேலே ஹீட்டு ஏற்றுன மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டு போகிறீங்களா, மார்க்கெட்டு போகும்போது நல்லா பழம் ஜூஸு, ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் போட சொல்லி ஒரு கிளாஸ் நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ நமக்காக கேர் எடுத்து நம்ம பார்க்கணுன்னு போட்டு சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் முடியாது. ஆனால் அதுவே நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது ஏதோ நம்ம நூல்கண்டு நம்ம மெட்டீரியல் வாங்க போது அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று போடுங்கன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டு குறைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளே வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு இந்த இருக்கிற வேலையில் போட்டு சாப்பிட்ணுன்னா அது முடியாத காரியம். ஏன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தான். ஏன்னா எங்கே டைம் எடுத்து நமக்காக போய் போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் எப்போ மார்க்கெட்டு போனாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுவேன். நீங்கள் யார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த வெயிலுக்காக அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்கள் கூடயும் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து பாட்டிலில் பக்கத்துலேயே, மிஷினுக்கு பக்கத்துலேயே பாட்டிலில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. எப்போ தாகம் எடுக்குதோ அப்பப்போ தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ வந்து வறட்சியாக இருக்கிற டைமில் தண்ணி ரொம்பவுமே முக்கியம். நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ கண்டிப்பாக தண்ணீர் குடிங்க, அது ரொம்பவுமே முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், சப்ஜா சீட்ஸ் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஊற வச்சு நீங்கள் எது மோர்லேயோ இல்லை லெமன் சர்பத்துலேயோ இல்லை பால்லையோ எதுலேனாலும் நம்ம ஊற வச்சு அதை வந்து போட்டு குடிச்சிக்கலாம். அதுவுமே உடம்புக்கு ஹீட்டை குறைக்கக்கூடியது தான். அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரோம்னாக்க இன்னும் கொஞ்சம் ஒரு 4 ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா தைக்கலாம், எரிச்சல் இல்லாமல். இப்போ வந்து லீவில் வந்து குழந்தைங்களும் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் வீட்டிலேயே நம்ம போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மே மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்குங்க. அடுத்து வந்து ஜூன் மாதம் தொடங்கிடுச்சுனாக்க ஃபீஸ் கட்டணும், அதுக்கு பேக் வாங்கணும், புக்கு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு டென்ஷன் வந்துடும். நம்ம அதுக்கு இப்போவே ப்ரிப்பேராக வர்ற துணிகளை எல்லாருக்கும் கஸ்டமருக்கு எந்த குறைகளும் இல்லாமல் தைச்சி கொடுத்து அமௌண்ட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இப்போ நெக்ஸ்ட்டு ஜூனில் வந்து ஸ்கூல் ஓப்பனிங்க்கு அப்புறம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வர வேலைகளை தவறாமல் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்ம வேலைகளில் கவனம் கொடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. யூடியூப்பில் என்னை விட பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களை கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு என்னென்ன சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, எந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.